ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை குறிவச்சு கல்யாண மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க இங்க ஒரு 50 வயதான பெண்மணி. வனத்துறை அதிகாரி முதல் இராணுவ வீரர் வரை மேட்ரிமோனியில் வலைவிரித்து ஏமாற்றியவர் வசமாக சிக்கியது எப்படி? பட்ட பகலில் சுத்தியலால் பூட்டை உடைத்து ரகளையில் ஈடுபடும் இந்த கேங்கை பார்த்து சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை குறிவைத்து மோசடி செய்யும் கல்யாண ராணிக்கு ஆதரவாளரான ஆர்மிதான் இவர்கள். பட்டப்பகலில் 6 முதல் 60 வரையிலான கேங்கை அழைத்து வந்து அலப்பறையை கிளப்பி உள்ளனர். போதாத குறைக்கு மிஷ்கின் பட வில்லனை போல குனிந்த தலை நிமிராத ஒரு கருப்பு சட்டையையும் அழைத்து வந்து சுத்தியால் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். முதல் கணவன் வனத்துறை அதிகாரி, 2வது கணவன் இராணுவ வீரர், 3வது கணவன் வட்டார சுகாதார ஆய்வாளர் என அம்மணியின் கல்யாண ஆல்பத்தை வைத்து ஒரு காவியமே படைக்கலாம். இந்த அம்மணியின் பெயர் மடோனா. 49 வயதிலும் மாடலை போல போஸ் கொடுக்கும் இவர் நீலகிரி மாவட்டம் மஞ்சனக்கொரை பகுதியைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 1993ஆம் ஆண்டு வனத்துறை அதிகாரியான மகேந்திரன் என்பவரை திருமணம் செய்துள்ளார். இருவருக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஆனால் மடோனா ஊட்டியைச் சேர்ந்த போட்டோகிராஃபர் ஒருவரோடு கள்ளக்காதலை வளர்த்ததாக தெரிகிறது. இந்த விஷயம் தெரிந்ததும் மன உளைச்சலுக்கு ஆளான வனத்துறை அதிகாரி மகேந்திரன் 2013ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கனகராஜ் என்பவரை 2வது திருமணம் செய்திருக்கிறார். கனகராஜ் மனைவியை இழந்து தனியாக வாழ்வது தெரிந்து அவருக்கு கல்யாண வலை வீசி இருக்கிறார் மடோனா. சில ஆண்டுகள் குடித்தனம் நடத்தியவர் 10 லட்சம் பணம், 25 சவரன் தங்க நகைகளை சுருட்டி கொண்டு கனகராஜை விவாகரத்து செய்திருக்கிறார். அதன் பிறகு விரித்த கல்யாண வலையில் விழுந்தவர்தான் வனத்தையன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த வட்டார சுகாதார ஆய்வாளராக பணியாற்றி வந்திருக்கிறார். மனைவியை இழந்த இவருக்கு சிசிலியா என திருமண வயதில் ஒரு மகள் இருந்திருக்கிறார். கடைசி காலத்தில் ஒரு துணை வேண்டும் என்பதற்காக மேட்ரிமோனி மூலம் பெண் பார்த்திருக்கிறார் வனத்தையன். அப்போதுதான் மடோனா வனத்தையனின் புரொஃபைலை பார்த்து உடனே போன் செய்து பேசி கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். அதன்படி இருவருக்கும் 2021ஆம் ஆண்டு கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் வைத்து திருமணம் நடந்திருக்கிறது. திருமணத்திற்கு பின் வனத்தையனின் சொத்துக்களிலேயே மடோனாவின் எண்ணம் இருந்துள்ளது. இதனால் சிறு வயதிலேயே வனத்தையனின் மகள் சிசிலியாவுக்கு திருமணம் செய்து வைத்து வீட்டை விட்டு விரட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி சொத்தை அடைய பல வழிகளில் கேடி வேலைகளை பார்த்து வந்துள்ளார். ஆனால் வனத்தையனிடம் இருந்து சொத்தை அபகரிக்க முடியவில்லை. இதனால் திருமணமான 3 மாதத்தில் வனத்தையனோடு சண்டை போட்டுக்கொண்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்று
கனகராஜோடு மீண்டும் ஜோடி சேர்ந்திருக்கிறார் மடோனா. இச்சூழலில்தான் வனத்தையன் கேன்சர் நோயால் அவதிப்பட்டு மரண படுக்கையில் உள்ளார் என தெரிந்த மடோனா சொத்தை சுருட்ட நேரம் வந்துவிட்டதென நினைத்து மீண்டும் எக்ஸ் மிலிட்டரியை எக்ஸ் கணவனாக்கிவிட்டு வனத்தையனிடம் வந்து ஒட்டி கொண்டுள்ளார். அவர் நினைத்தது போலவே வனத்தையனிடம் இருந்த பணம், நகைகள் மற்றும் சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் சென்டிமெண்டாக பேசியே கைப்பற்றி உள்ளார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் வனத்தையன் 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட மடோனா வனத்தையன் இறந்த 3ஆம் நாளே அங்கிருந்த கோடிக்கணக்கான மதிப்புடைய டாக்குமெண்ட்ஸ்கள் அனைத்தையும் சுருட்டிக் கொண்டு வீட்டிலிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளார். இதைத் தொடர்ந்து சிசிலியா மேற்கொண்ட விசாரணையில் மடோனா ஏற்கனவே 2 முறை திருமணம் ஆனவர் என்பதும் சொத்திற்காக தன்னுடைய தந்தையை மறுமணம் செய்து கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. எங்க அப்பாவை ஏமாத்தி 3ஆவதா கல்யாணம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 2ஆவதா திருவள்ளூர்ல கனகராஜ்ன்றவரை கல்யாணம் பண்ணிட்டு அதை பொய்யா டாக்குமெண்ட்ல ஆவணங்கள்லாம் எங்க சர்ச்சில் கொடுத்து ஏமாத்தி எங்க அப்பாவை சொத்துக்காக அங்க இருந்த 2ஆவது கல்யாணத்துல டைவர்ஸ் பண்ணி அங்க 9 லட்சம் பணம், 24 சவரம் நகை எல்லாமே வாங்கிட்டு அதை இங்க எல்லாருக்கும் மறைச்சி தான் சொத்துக்கோசம் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் இருந்தாங்க. சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் 2ஆவது திருமணத்தை மறைத்த மடோனாவை வனத்தையனின் வீட்டிலிருந்து வெளியேற்றி உள்ளனர். இதைத் தொடர்ந்து ஆக்ரோஷமான மடோனா 2ஆவது கணவரை தொடர்பு கொண்டு இந்த உண்மை எப்படி சிசிலியாவிற்கு தெரிந்தது என விசாரித்திருக்கிறார். நம்ம கல்யாணம் ஆன விஷயம் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. அது எப்படி தெரியுமா? யாரும் தெரியாதுமா, நம்ம கிட்ட யாரும் கேட்கல, அந்த விஷயமே நமக்கு தெரியாது. நான் நிச்சயமா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் நிச்சயமா என்ன தரமா நினைச்சேன் சொல்லு. நான் நிச்சயமா என்ன தரமா நினைச்சேன், இது எதுவுமே எனக்கு தூக்கி வேணாம்னு தூக்கி போட்டுட்டு அங்கதான் உங்கள்ட்ட தான் வரலாம்னு நினைச்சேன். சத்தியமா நினைச்சேன். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க, அவ்வளவுதான். உங்களை தேடிட்டு கண்டிப்பா யாராவது அட்வொகேட் லீகலாரு வச்சு வருவாங்க. உங்களுக்கு 2ஆவது கல்யாணம் பண்ணிருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, கல்யாணம் பண்ணி ஒரே வருஷம் தான் இருந்தாங்க, மனக்கசப்பு, லீகலா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அவ்வளவுதான். அதான் உண்மை. அதை மட்டும் சொல்லுங்க போதும். அதுதான் கொடுக்க மறந்து வராதுமா, கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆள் உயிரோடு இருந்தா உனக்கு எல்லாமே செஞ்சிருப்பான். திடீர்னு செத்து போவான், யாருக்கு தெரியும்? ஜூன் மாசம் படுத்தான், ஆகஸ்ட் மாசம் செத்து போயிட்டாரு. இப்ப உனக்கு எப்படி எழுதி கொடுப்பாங்க? 50 லட்சம் ரூபாய் சொத்து இப்ப விட்டுட்டு வர சொல்றீங்களா? எனக்கு என்ன இல்ல இல்ல, நீ நினைச்சுக்கிற. எக்ஸ் மனைவி மடோனாவின் குரலில் மயங்கி அந்த நாள் ஞாபகத்திற்கு திரும்ப சென்ற எக்ஸ் மிலிட்டரி கனகராஜ், உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் என புலம்பிய புலம்பல் கொஞ்ச நெஞ்சமில்லை. 24 சவரம் 25 சவரம் பணம் 9-10 லட்சம் ரூபாய் எல்லாம் நான் கொடுத்தேன். ஒரு குறை இல்லாத வச்சேன். அம்போன்னு என்னை விட்டு போனா இன்னைக்கு நான் அவசரப்பட்டு தான் இருக்கிறேன். கனகராஜின் காதல் அழைப்பை ஹோல்டில் வைத்த மடோனா வனத்தையனின் கோடிக்கணக்கான சொத்தை அடைய வேண்டுமென்கிற நோக்கத்தில் சிசிலியா குடியிருந்த வீட்டிற்கு அடியாட்களை கூட்டி வந்து கேட்டின் பூட்டை உடைத்து அத்துமீறி உள்ளே நுழைய முற்பட்டுள்ளார். இதுகுறித்து வனத்தையனின் மகள் சிசிலியா தாம்பரம் கமிஷனர் மற்றும் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்த போலீசார் மடோனாவை ஆவடியில் வைத்து கைது செய்து மணிமங்கலம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 2ஆவது கணவன் கனகராஜுடன் பேசிய மற்றொரு ஆடியோ மடோனா ஒரு மோசடி பேர்வழி, கல்யாண ராணி போன்ற பல பெயர்களுக்கு சொந்தக்காரி என்பதை சொல்லாமல் சொல்லியது. ஏன்னா நீ என்னை பத்தி பொய்யா சொல்லிருப்ப, தப்பா சொல்லிருப்ப. அந்த அம்மாவுக்கு தெரியட்டும் அந்த கதை. நீ பண்ணதான துரோகம், நீ பண்ணதான தப்பு. மடோனா பணம் பறிக்கும் நோக்கிலே திட்டமிட்டு திருமணம் செய்து ஏமாற்றியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.
மேலும் மடோனா மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மடோனாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் போலீசார் மடோனாவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் இவர்கள் இல்லாமல் இன்னும் எத்தனை அரசு அதிகாரிகளை திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்டு சொத்துக்களை அபகரித்துள்ளார் என்ற முழு விவரம் தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.